அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எம்மியான ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கோதுமை மாவும் ஓட்ஸும் வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சுருக்கோம். ஓவன் எதுவுமே இல்லாமல் அடுப்புலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். என் பிள்ளைங்களும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுல பிஸ்கட்டும் ஒன்று, அதான் ஹெல்த்தியாக நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு வீட்லேயே செஞ்சுட்டேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இது பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற நியூ வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஏலக்காய் இதோட போட்டுக்கிறேன். பிஸ்கட்ஸ் நல்லா மணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு ஒன் டைம் கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சுகர், அதை இதோட போட்டுக்கலாம். போட்டு இதையுமே நல்லா ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த டயத்தில் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாகவே தட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணால் சரி வராது. மேலே உள்ள மாவை மட்டும் நல்லா ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். நான் மேலே உள்ள மாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் இருந்துச்சுல, அது கோதுமை மாவோட ஒன் டைம் நல்லா அப்படியே மேண்டாக்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உள்ளே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கோதுமை மாவு போட்டு ரொம்ப செய்யணும், அந்த மாதிரி டைட்டாக போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. மொத்தமாக இது ஒன்றோட ஒன்று சேரணும். அந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இன்னுமே இது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காண்டி ஓட்ஸ் ஒரு அரை கப் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிஸ்கட்டோட நம்ம ஓட்ஸ் போடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு டவ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிஸ்கட். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி ஒன் டைம் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக கீ தடவிட்டு அதில் மாவு ஃபுல்லாகவே பரத்தி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக பரத்தி விட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு உருண்டையை எடுத்து கையில் வச்சு ரவுண்ட் ஷேப் கூட பிடிச்சி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து நான் வேறு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் உள்ள ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத உள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டால் நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய பிஸ்கட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஓட்ஸை பவுடர் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அங்கங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கட்டும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.